Hi dear students, 10th standard centum scorerஸ்க்கான 1 mark daily marathon test மார்னிங் 6 o'clock and ஈவினிங் 6 o'clock ஒரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும். அதில் இருக்கிற 1 mark கொஷின்ஸை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து வீடியோ கார்டோட எண்டில் நான் கொடுப்பேன். கமெண்ட்டில் எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 days கண்டினியூஸாக அந்த மேரத்தான் டெஸ்ட் போகும். 10 daysக்கு அப்புறம் கமெண்ட்ஸில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணப்போ எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, லாஸ்ட் டெஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க செக் பண்ணிங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஷின் பேப்பர் செப்டம்பர் 2021 செப்டம்பர் மந்தில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பரில் இருக்கிற 1 marks பார்க்கலாம். ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொஷினாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், த யங் பேர்ட் கெப்ட் காலிங் ஹர் மதர் plaintively, happily, sadly, rigorously, vainly. So choose the correct answer. Second one, Aditya and the narrator reached the point where the road bifurcated. The bifurcated நிறைய வாட்டி வந்திருக்கு. நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலே தெரியும். சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எதுன்னு கரெக்டான ஆன்சர் வந்து மார்க் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், the owner of the tea shop, now over 60, a little rustic in appearance. Rustic. So choose the correct option. Antonyms, his father was preening the feathers. Preening, cleaning, clearing, dirtying, coloring. Fifth one, a portion of the wall of the attic had crumbled down. Crumbled na enna opposite kekranga, withered, attached, broken, taken. Sixth one, India's disabled or deprived by attitudinal barriers as they grapple with the challenges of acceptance and inclusion. இப்போ இன்க்ளூஷன் அப்படின்ற வேர்டு கேட்குறாங்க. ஆப்போசிட் அடிஷன், செப்ரேஷன், டைவர்ஷன், அடாப்ஷன். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ப்ளூரல் ஃபார்மில் அக்சசரி அப்படின்ற வேர்டு கேட்டிருக்காங்க. அக்சசரி ஒயில் முடியுது. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்ன்றது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எய்த் ஒன், ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ட் சைல்டு. சைல்டுக்கு என்ன சஃபிக்ஸ் வரும்? மென்ட்டு, ஐஸு, ஹூடு, ஷன். ஸோ எது கரெக்டுன்னு இது சூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 1 marks. சரி, நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ், குளோபல் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம், ஜென்ரல் போலீஸ் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபல் ப்ரீ டிஃபைனிங் சிஸ்டம். ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். 10th ஒன், ஃப்ரேசல் ஒர்க். ஃப்ரேசல் ஒர்க்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டர்ன் அப், டர்ன் டு, டர்ன் ஃபார், டர்ன் வித். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். காம்பவுண்ட் வேர்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ சைடுக்கு வந்து என்ன காம்பவுண்ட் வேர்ட் வரும், அது கூட என்ன காம்பினேஷன் வரும்னு பாருங்கள். பாத், வாக், வே, ரோட். 12th கொஷின், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ப்ரெப்போசிஷன்ஸ் கேட்பாங்க. சில கொஷின் பேப்பரில் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸும் கேட்குறாங்க. இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. அதை மட்டும் படித்தாலே போதும். ரிப்பீட்டடாக அதை மட்டும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? த ட்ரையல் வாஸ் conducted dash the procedure of law in accordance with, due to, despite of, in addition to. 13th question, choose the appropriate meaning for the given idiom over the moon. சில கொஷின் பேப்பரில் இடியம் நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 2021 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்த எந்த எக்ஸாம்ஸ்லையுமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் வந்து இடியம் வந்து கேட்கவே இல்லை. இருந்தாலும் இடியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இடியம்ஸ்க்கு வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 11th and 12th. அந்த வீடியோவில் இருக்கிற இடியம்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். அதுதான் இதுலேயும் கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இடியம்ஸ் வந்து நமக்கு சப்போஸ் தெரியாத இடியம் வந்தால் கூட எப்படி ஆன்சரை கெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு டிப் மாதிரி அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் போய் பாருங்கள். சரி, இப்போ 13th கொஷினில் இந்த இடியம்க்கு என்ன ஆன்சர்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். 14th கொஷின், choose the appropriate linker from the given 4 alternatives. Linker கேட்டிருக்காங்க. They faced many hardships dash they are always cheerful, although nevertheless, whenever, otherwise. ஸோ எது கரெக்டான ஆன்சர்ன்றதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த 14 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஒரு 4-5 வீடியோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சரிங் எபிலிட்டியில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா, எத்தனை கொஷின்ஸ் நம்ம அதிகமாக இப்போது இம்ப்ரூவ் ஆகிறோம், எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போடுறோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்.
ஸோ கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.